எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்தரிக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறதான நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வெளியில் கர்த்தரை ஆராதிக்கவும் உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்ததான நல்ல கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, கேட்பதற்கு உணர்வையும் வாழ்வதற்கு கிருபையும் தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். இந்த நாளின் தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே அநேக வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு, அநேக ஆசீர்வாதமான வசனங்களும் உண்டு. ஆனால் சில வேத வசனங்கள் மாத்திரமே அது எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதுமே அது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆசீர்வாதமான வசனங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நீங்கள் சந்தோஷமாய் சௌக்கியமாய் வாழ்வதற்கு. ஆனால் எச்சரிக்கையான வேத வசனங்கள் நீங்கள் இம்மைக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் மறுமைக்குரியவர்களாகிய நாம் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதுமே ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் என்று சொன்னால், அதே அதிகாரத்திலே 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்ட பொழுது, இயேசு பரிசேயர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே பரிசேயர்கள் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள், உங்களுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்மளுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது? பரிசேயர் போய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறாங்க, உங்களுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி. நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? என்ன கேட்கிறீங்க இயேசு கிட்ட? எதுவுமே கேட்கிறது இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்க எதுவுமே கேட்கிறது இல்லையா? அங்க பரிசேயர்கள் போய் கேட்கிறாங்க, உங்களுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரே இலக்கு தான். என்ன அது? அந்த தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான். ஆமா தானே? ஆமென். ஹல்லேலூயா. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, நாம் விண்ணுக்குரியவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே பரிசேயர்கள் போய் கேட்க, நம்முடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி. ஆனால் எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு என்ன செய்ய மாட்டார்? நேரடியாக பதில சொல்ல மாட்டார். அதற்கு உவமானங்களாக, கதைகளாகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கேள்விக்கு பதிலாய் சொல்லுவார்கள். பரிசேயர்கள் போய் கேட்ட பொழுது ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்ட பொழுது அதற்கு அவர் சொல்லுகிறார். 27ஆம் 28வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். அங்க 26வது வசனம் சொல்லும், நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் என்று சொல்லி. நோவாவின் நாட்களிலும் லோத்தின் நாட்களிலும் அங்கே என்ன நடந்தது? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், நட்டார்கள், விற்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வருகைக்கு அடையாளமாக லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு ஆதாரமாக சொல்ல, நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும், லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் என்று சொல்லி இப்படியாக ஆண்டவர் வருகைக்கான காரியங்களை சொல்லுகிறார். அன்றைக்கு என்ன நடந்ததோ அதே தான் இப்ப என்ன நடக்க போகுது? இப்பவும் அன்றாட வாழ்க்கை என்னதான் நடக்குது? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், விற்றார்கள், பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள்.
ரொட்டீன் லைஃப். ஆமென். ஒரு நாள் விடியறதும் தெரியல, ஒரு பொழுது முடியறதும் தெரியல, ஒரு மாதம் பிறக்கிறதும் தெரியல, அடுத்த மாதம் முடிஞ்சிடுது. இப்பதான் புது வருடத்தை கொண்டாடினது போல் இருக்கிறது இல்லையா? கிட்டத்தட்ட 10 9 மாதங்கள் கடந்து 10வது மாசம் எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இன்னும் 2 மந்த்ஸ் தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி ஆயிட்டு இருக்கு? அவ்வளவு ஃபாஸ்டா நம்ம போய்கிட்டே இருக்கோம் நம்ம. அப்ப ஆண்டவர் வருகைக்கான எல்லா அடையாளங்கள் இவைகள் எல்லாம் குறிக்கப்பட்டு, அப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டிய நாம் ஒரு எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லுகிறார். லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? வாசிக்கலாம் அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து ஒப்புத்தூணானாள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் இங்கே லோத்தின் மனைவியின் காரியம் என்னவாய் கூறப்பட்டிருக்கிறது? லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து ஒப்புத்தூணானாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் ஒப்புத்தூணானாலாம் அவள்? 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் 17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். அங்கே சோதோம் கொமோர பட்டணத்தை தேவன் அழிக்கும்படியாய் விரும்பினார். அங்கே இயேசுவும் அவரோடு கூட 2 தூதர்களும் வருகிறார்கள். அங்கே வந்தவர்கள் லோத்தின் மனைவி லோத்துவுக்கும் லோத்துவின் மனைவிக்கும் கொடுத்ததான பிரதான கட்டளை என்னவென்று சொன்னால், நீ பின்னிட்டு பாராதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் லோத்தின் மனைவியோ என்ன பண்ணாங்களா? அவங்க பின்னிட்டு பார்த்து ஒப்புத்தூணானாள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் பின்னிட்டு பார்த்த பெண் இவள்தான் என்று சொல்லி இன்றளவும் உங்களுக்கும் எனக்கும் திருஷ்டாந்தகமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே பாவத்திலே வாழ்ந்தோம். சகல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே பாவங்களற கழுவி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பின்னிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் என்ன ஆயிடுவோம்? இப்போ லோத்தின் மனைவியை போல் இந்த உலகிற்கு திருஷ்டாந்தகமாய் வைக்கப்பட்டு விடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பெண் இவள்தான் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் இன்றளவும் திருஷ்டாந்தகமாய் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் சபைக்கு ஒரு போதகர் ஒரு ஊழியக்காரர் வந்தார் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக. இன்றைக்கு ஃபாரின் போறதோ பாஸ்போர்ட் எடுக்கிறதோ ரொம்ப சாதாரண விஷயம். அந்த நாட்கள் எல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பாஸ்போர்ட் எடுக்கணும்னா காலைல 4 மணிக்கே போய் கியூல நிக்கணும். அப்புறம் அது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 3ல இருந்து 6 மாசம் ஆகும் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு. இன்னைக்கெல்லாம் ஒரு வாரத்துல பாஸ்போர்ட் வந்துருது. விசா எடுக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு. அந்த ஊழியக்காரர் அந்த பட்டணங்களுக்கெல்லாம் சென்று பார்த்து விட்டு வரும்பொழுது அங்கே அவருக்கு சொல்லுகிறார்கள், இதுதான் லோத்தின் மனைவியின் சிலை என்று சொல்லி. உடனே அவருக்கு டவுட் ஆயிடுச்சு. நீங்களா இருந்தா எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? ப்ரூஃபே பண்ண மாட்டீங்களா? நான் ஏதாவது ஒன்று சொன்னா அதை அப்படியே நம்பிடுவீங்களா? இதுதான் லோத்தின் மனைவியின் சிலை அப்படின்னு சொல்றாரு அவரு. இவர் ஊழியக்காரர் இல்லையா? வசனம் தெரியும் இல்லையா? நீங்க எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க இது லோத்தின் மனைவியின் சிலை தானான்னு? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. யாருக்கும் மார்க் எல்லாம் கொடுக்க போறதில்ல, பரிசு கொடுக்க போறதில்ல. உப்பு நாளா இருப்பாங்க, உப்பு தூண் அப்படின்னு. அது உப்பு தூண் தான் தெரியுது. எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? தூரத்துல இருந்து பார்த்தாலே அது உப்பு தூண் மாதிரி தெரியுங்கிறீங்களா? அல்லேலூயா. பரிசுத்த அபிஷேக திருச்சபை.
விசுவாசிங்க சொல்லுங்க. எதுவுமே கேட்க மாட்டீங்களா? என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? ஆ? ஹல்லேலூயா. இந்த பெண்கள்லாம் சமைக்கும் போது உப்பு உரப்பு இருக்கான்னு எப்படி பார்ப்பாங்க? ஆ? ஒரு கரண்டி எடுத்தா ஊத்துவாங்க. ஆ? அந்த உப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு டேஸ்ட். ஆ? டேஸ்ட் பாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படின்ட்டு இப்படி இருந்தாங்கன்னா உச்சந்தலையில போய் டேஸ்ட் நிக்கும். அப்படியே அந்த பாஸ்டர் என்ன சொன்னாரு? நான் நக்கி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் என்ன பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல எல்லா சிலைகளும் எப்படிதான் இருக்கும்? ஆ? நேரா பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆ? ஒரே ஒரு சிலை மட்டும் தான் எப்படி இருக்கும்? பின்னால பார்த்த மாதிரி இருக்கும். அது யாருடைய சிலை? லோத்தின் மனைவியின் சிலை. அதாவது உங்களுக்கும் எனக்கும் திருஷ்டாந்தகமாய் வைக்கப்பட்டிருக்கிறது இன்றளவும். பின்னோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. பாவத்திலே நாம் வாழ்ந்தபோது நம்மை இந்த சமுதாயம் பார்த்த விதம் வேறு இல்லையா? நம்ம பாவத்தோட வாழ்ந்த பொழுது நம்ம இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், நம்ம சுற்றி இருக்கிற நம்ம பகுதியில வசிக்கிறவங்க எல்லாரும் நம்மளை பார்த்த விதம் எப்படி இருக்கும்? இப்போ இவன்லாம் உயிரோடு இருக்கணுமா? ஆ? அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்றைக்கு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, வேத புத்தகத்தை நெஞ்சிலே சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு வருகிறதை பார்க்கிற உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இப்போ உங்களை எப்படி பார்ப்பாங்க? பாவத்துல இருக்கும்போது பார்த்த விதம் வேறு. ஒயிட் அண்ட் ஒயிட்ல பைபிளை தூக்கிட்டு நெஞ்சில சுமந்துட்டு நீங்க சர்ச்சுக்கு வர்றதை பார்க்கிற உங்க நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்க அக்கம் பக்கத்துல சமுதாயத்தினர் உங்களை எப்படி பார்ப்பாங்க? இப்போ ஒரு தேவ தூதனை போல இல்லையா? ஒரு பரிசுத்தம் உள்ளவர்கள் இவங்க அப்படின்ட்டு. உங்க பகுதியில ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, யார்கிட்ட ஜெபம் பண்ண வருவாங்க? உங்ககிட்ட வருவாங்கல்ல? வரமாட்டாங்களா? சிஸ்டர், என் பிள்ளைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவர் என் பிள்ளைக்கு சுகம் தருவார் என்று சொல்லி உங்களிடத்துல வருவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க? நீங்க சர்ச்சுக்கு வாங்க, எங்க பாஸ்டர் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஏன் உங்களிடத்தில் வருகிறார்கள்? உங்களுடைய பரிசுத்த நடக்கையை பார்க்கிற அவர்கள், உங்களிடத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை பார்க்கிற அவர்கள் உங்களிடத்தில் வருகிறார்கள். ஆனால் நீங்கள் மறுபடியுமாக விட்டு வந்த அந்த பழைய பாவங்களை நாம் மீண்டும் செய்வோமான சொன்னால் என்ன ஆயிடுவோம்? இப்ப நம்ம லோத்தின் மனைவியை போல திருஷ்டாந்தகமாய் மாறி போய் விடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே பரிசேயர்கள் கேட்கிறாங்க, உங்களுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யார் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக மாட்டாங்க? அதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்து ஏன்னா பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி அடுத்து என்ன போட்டிருக்காங்க? யாரு பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்களா? வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும். இங்க பாருங்க, அதாவது அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக மாட்டானா? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரக ஆராதனைக்காரர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன இல்ல? என்ன நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆவியானவர். ஆவியானவருக்கு ரூபமும் இல்ல, சொரூபமும் இல்ல. அதனால நம்ம என்ன பண்றது இல்ல? விக்கிரக ஆராதனை பண்ணுவதில்லை. ஆனால் அடுத்தது சொல்லப்பட்டு இருக்கிறது விபச்சாரக்காரரும். இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுதா? சபையில இருக்காங்க. கொரிந்து சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்றாரு பவுல் எழுதுறாரு. ஏதோ தேவனை அறியாத புறஜாதி மக்களை குறித்து அவர் சொல்லல. இப்படிப்பட்டதான பாவம் யார் செய்யறாங்களா? கொரிந்து சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு. அநியாயக்காரர் இருக்கான், விக்கிரக ஆராதனைக்காரர் இருக்கான், விபச்சாரக்காரர் இருக்கான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்காங்களா? இப்போ விபச்சாரக்காரரா இருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல விபச்சாரம்ன்றது ஒரு
நேரா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தவறு செய்வதல்ல. ஒரு ஆண் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு கூட விபச்சாரம். ஒரு பெண் ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தாலும் விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டதான பாவங்களை சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் செய்யறாங்களாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை விட்டுதான் வந்தார்கள், மறுபடியும் என்ன பண்றாங்க? இப்ப விட்டு வந்த அந்த பழைய பாவங்களை மறுபடியும் செய்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும். முதலாவது சொல்லல விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், இவையெல்லாம் வெளியரங்கமான பாவங்கள். சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி இவையெல்லாம் அந்தரங்கமான பாவம். இவையெல்லாம் சுய புணர்ச்சி பாவம் என்பதே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக பேருக்கு தெரியல. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான பாவத்தை செய்கிற எவரோ தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. அது ஏதோ சுய புணர்ச்சி என்பது வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, திருமணமாகி பேரம் பேத்தி எடுத்த வயோதிகர்கள் கூட இப்படிப்பட்டதான பாவத்திலே சிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை செய்கிற எவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமென். ஆண்டவர் அங்க முதலாவது கிளியரா எழுதிட்டார், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. யாரெல்லாம் அநியாயக்காரர் லிஸ்ட் வருது பாருங்க அப்படியே. அடுத்தது சுய ஆண் புணர்ச்சிக்காரரும். இன்றைக்கு இப்படிப்பட்டதான பாவம் தேசத்திலே அதிகமாய் பெருகிவிட்டன. ஒரு காலத்திலே எங்கேயோ கேட்ட செய்தி இதெல்லாம். ஆணுக்கும் ஆணுக்கும் திருமணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம். அமெரிக்க தேசத்திலே, இங்கிலாந்து தேசத்திலே எல்லாம் என்ன பண்ணாங்க? இப்படிப்பட்டதான செய்திகளை நாம் கேட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் வசிக்கிற இந்த பட்டணத்திலே இன்றைக்கு அதிகமாக இப்படிப்பட்டதான பாவ செயல்கள் தேசத்திலே பெருகிவிட்டன. அநேக திருச்சபைகள், அமெரிக்க தேசத்துல ஆணுக்கும் ஆணுக்கும் திருமணம் செஞ்சு வைப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பரலோகத்துக்கே போறது இல்ல, அவனுக்கு சபை கல்யாணம் பண்ணி வைக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரின சேர்க்கையாளர்கள் பரலோகத்துக்கு போறது இல்ல, ஆண்டவர் அதானே சொல்லி இருக்காரு. அப்ப அவங்களுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிற, அப்ப அந்த சபை போறது இல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க ரீசெண்டா நீங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு நினைக்கிறேன், நான் ஒரு யூடியூப், சன் டிவி எல்லாத்துலயும் ஒரு நியூஸ் வந்தது. பிராமண குலத்தை சேர்ந்த 2 ஆண்கள் திருமணம் செஞ்சுக்கிறத பாத்தீங்களான்னு தெரியல, எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, இன்னும் யூடியூப்ல இருக்கும் அது. அதற்கு குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய முறைப்படி திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. யாருக்கு? ஆணுக்கும் ஆணுக்கும். இப்ப லேட்டஸ்டா ஒரு வீடியோ வந்து ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். இதெல்லாம் குடும்பமே ஃபேமிலி அங்கீகரிக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ முந்தி இதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அப்பேற்பட்டதான குடும்பத்துல சேர்க்க மாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. எல்லாம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்றதுனால சரி போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். இவையெல்லாம் பாவம். இப்படி செய்கிறதான பிள்ளைகள் யாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. அடுத்தது திருடரும் பொருளாசைக்காரரும். அடுத்தது என்ன பண்றது? வெறியரும். என்ன வெறி? யாருக்கு போட்டிருக்காருங்க? சபையில இருக்க விசுவாசிக்கு, கொரிந்து சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன இருக்காங்க? இப்போ வெறி இருக்கு. என்ன வெறி? அட சொல்லுங்களேன், வெறினா என்ன? யாரும் பேசக்கூடாதுன்னு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பாஸ் எதுவும் சொல்லிட்டாரா? என்ன கேள்வி கேட்டாலும் வாயை தரக்கூடாதுன்னுட்டு. ஆமென், ஹல்லேலூயா. வெறி, நான் சும்மா ஓப்பன் ஃப்ரீயா பேசுவோம். என்ன வெறி? பலருக்கு பலவிதமான வெறிகள் இருக்கு. நமக்கு என்ன வெறி? பசியா? சரி, தம்பி காலைல பாஸ்டிங்ல வந்திருப்பான். ஓகே. அடுத்து சிலருக்கு பணவெறி, சிலருக்கு ஜாதி வெறி. ஏன்னா இன்னைக்கு ஆணவ கொலைகள் என்பது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு மத வெறி. அடுத்தது 4வது என்ன வரவே மாட்டேங்குது. சிலருக்கு டாஸ்மார்க் மதுபானங்கள்.
இல்லையா? அது இல்லாட்டி அவங்களால 6 மணிக்கு மேல கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதனால அவர்களுக்கு அதுல வெறி. சிலருக்கு சீரியல் மேல வெறி. ஆ? இப்ப வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் யார் மேல வெறின்னா, பெந்தேகோஸ்தே சபையில இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு கூட யார் மேல வெறின்னா, ஆ? செல்லா செல்லு அப்புறம் விஜய் மேல வெறி. ஆ? யார் மேல வெறி இப்போ? யார் இவங்கெல்லாம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள். ஆ? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், பெந்தேகோஸ்தே சபை பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் யார் மேல வெறியா இருக்காங்க இப்போ? விஜய் மேல வெறி. 41 பேர் செத்துட்டான் ஏற்கனவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனை பார்ப்பதற்கு போய் ஒரு 41 பேர் இன்னைக்கு. ரொம்ப வேதனையா இருந்தது அந்த செய்தியை பார்க்கும் பொழுது. நான் இப்ப ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருந்தேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது செய்தியை கேட்ட பொழுது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏன்? அவங்க கிட்ட வேதம் இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் இருந்திருந்தா போயிருக்கலாம்னு நம்ம நினைக்க முடியல. ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய கையில என்ன இருக்கு? வேதம் இருக்கு. ஆ? ஆனா என்ன பண்ண முடியல? கீழ்ப்படிய முடியல. விஜய் மேல அப்படி ஒரு வரி தேவனுடைய பிள்ளை. எனக்கு அதுதான் எனக்கு உண்மை புரியல எனக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? நாங்க எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். ஆமென், ஹல்லேலூயா. சிலருக்கு டிவி சீரியல் இல்லாம இருக்கவும் முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சிலருக்கு நகைச்சுவை. ஆமென், ஹல்லேலூயா. டிவி சீரியல் என்ன பண்ணணும் இப்போ? நகைச்சுவை பார்க்கணும். அப்பதான் அவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? சாப்பிட்டுக்கிட்டே 2 காமெடி சீனை பார்த்தாதான் சாப்பாடு உள்ள இறங்குது. யார் இவங்கெல்லாம்? எங்க போறாங்க இவங்க? ஆ? பரலோகத்துக்கா? தேவனுடைய ராஜ்யத்துக்கா? ஆமென், ஹல்லேலூயா. நானும் எங்க பாஸ்டரும் ஒரு சகோதரரை பார்க்க போய்கிட்டு இருந்தோம். போன பொழுது அவரை பார்க்கலான்னு போய் பைக் வெளியில நின்னுட்டு இருந்தது. வெளியில நின்னதும் நாங்க என்ன பண்றோம்? அவரை மீட் பண்ணலான்னு உள்ள போறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு? காரை விட்டு இறங்குனதுமே வீட்டுக்குள்ள இருந்து ஒரே சத்தம். சண்டை. வீட்டுக்குள்ள ஒரே சண்டை. யாருன்னா வடிவேலும் கோவை சார்லாம் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை எங்க வருது இப்ப சத்தம்? வீதிக்கு வருது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப கதவை திறந்து பிரதரை பார்க்க போலான்னு உள்ள போனா ஒரு 12 வயசு பொண்ணு கதவை திறக்குது. திறந்ததுமே என்ன பண்ணுது? கதவை மூடுது. எங்களை பார்த்ததுமே. பாஸ்டர் வீட்டுக்கு வந்தா அவங்க குழந்தைங்க என்ன பண்ணும்? ஆ? கதவை மூடுருவாங்களா? ஆ? பாஸ்டர் வீட்டுக்கு வராருங்க, ஹவுஸ் விசிட்டு. என்ன பண்ணும் குழந்தை? கதவை திறந்துட்டு குழந்தை. ஆ? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். சொல்லி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், வாங்க பாஸ்டர்னு கூட சொல்லும்ல. இது கதவை சாத்திடுச்சு. டப்புன்னு அப்பான்னுது. உடனே அவர் என்ன பண்ணாரு? டக்குன்னு அப்படின்னாரு, பாஸ்டர் வந்துட்டார். 1000 ஸ்தோத்திர பலி வந்துருச்சு இப்போ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 1000 ஸ்தோத்திர பலி வந்ததுனால இப்ப என்ன ஆயிடுச்சு இப்போ? மாறிச்சு. ஏன் அவர் வந்து பாஸ்டர் வந்ததும் அதை மாத்தினாரு? ஏன் ஒரு மாய்மாலம்? சொல்லுங்களேன். ஆ? பாஸ்டர் பார்க்க வேண்டியது தானே? விசுவாசி தானே அவரு? ஆ? ஏன் பாஸ்டர் வந்ததும் மாத்தினாரு? வாயே திறக்க மாட்டீங்க யாருமே. ஆ? ஹல்லேலூயா. யாருக்குமே தெரியாது. அப்படி டிவியை யாரும் பாக்குறது இல்லையா? டிவி ஓடிக்கிட்டு இருக்குன்னா பாஸ்டர் வந்தா மாத்தக்கூடாது இல்ல? ஏன் பாஸ்டர் வந்ததும் மாத்துறாங்க? ஆ? நீ மாத்த மாட்டியா? ஹல்லேலூயா. ஆ? பாஸ்டர் பார்த்து நரகத்துக்கு போவேனா? அதானே? அதனாலதானே மாத்துறாங்க. எல்லாம் என் முகத்தை பாருங்க. கீழே கீழே பார்க்காதீங்க எல்லாரும். என் முகத்தை பாருங்க. ஆ? பாஸ்டர் பார்த்து நரகத்துக்கு போவேனா? கரெக்டா? அதனால தானே நம்ம நடத்துற பாஸ்டர் எப்படி எல்லாம் நம்ம இருந்தோம். கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறது காரணம் இந்த பாஸ்டர் தானே. அவர் நரகத்துக்கு கூட்டு போயிடலாமா நம்ம?
அவரு நம்மள பரலோகத்துக்கு கூட்டு போக வந்தவர். அவரை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நரகத்துக்கு கூட்டு போயிடக்கூடாது. என்ன பண்ணிடுறோம் பண்ணோமா, சேனல் மாத்திரும். கரெக்டா? சரியா தப்பா? ஹல்லேலூயா. ஒருத்தர் வாயில இருந்து வர மாட்டேங்குது. ஆமென். ஆனா என்ன பாட்டு பாடுவோம் தெரியுமா? என் கூடவே இரும் என் இயேசுவே, என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே. எதுக்கு? எதுக்கு? சர்ச்சில் வந்ததும் கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்றது, பாட்டு எப்படி பாடுறது? என் கூடவே இருப்பாரா ஆண்டவர்? இருப்பாரா ஆண்டவர்? உன் வீட்டுக்குள்ள உன் கூட ஆண்டவர் இருப்பாரா? இருப்பாரா? என் கூடவே இரு நீங்க சொன்னதும் இருப்பாரா? சிம்சோனோடு ஆண்டவர் இருந்தார். அவன் முதல் தரம் 2 தரம் அவனோடு அவன் செய்ததான பாவத்திற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை மன்னிச்சு அவனை அதே அபிஷேகத்தினால் நிரப்பி வச்சிருந்தாரு. மறுபடியும் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை விட்டு விலகினதையே அவன் அறியாதிருந்தான் சொல்லப்படுது. ஆண்டவர் போகும்போது இனிமே நான் உங்க கூட இருக்க மாட்டேன்பா, நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாரா? கல்யாண வீட்டுக்கு வந்திருக்காரு அவரு, வந்தேன் சந்தோஷம் கிளம்புற அப்படின்றதுக்கு. அப்படிலாம் இல்ல. நீ பாவம் செய்வாய் என்று சொன்னால் உன்னை விட்டு ஆண்டவர் போயிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நினைச்சுக்கிறோம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரன் யாரு? யாருங்க? யாருக்குமே தெரியலையா? இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 கோடீஸ்வரன் யாரு? எலான் மஸ்க். ஓல்டு நியூஸ், ஒரு மாசத்துக்கு முன்னால. இப்போ ஒரு யூதர் தான் உலகத்தில் நம்பர் 1 பணக்காரர். இன்னைக்கு ஆரக்கல் அப்படிங்கிறதான சாப்ட்வேர் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு யூதர், இஸ்ரவேலர் தான் இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 கோடீஸ்வரன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம்தான். அப்ப நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது, அப்ப ஏன் கர்த்தருடைய கரத்துல தீமை இல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஆசீர்வாதம் ஏன் என் வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தேவனுடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது? அப்போ டேங்க் நிறைய தண்ணி இருக்கு, அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம். வீட்டுக்குள்ள டேப்பை திறந்தா என்ன வர மாட்டேங்குது? ஏன் வரல? டேங்க் ஃபுல்லா தண்ணி தான் இருக்குல்ல, ஆனா டேப்பை திறந்தா தண்ணி வர மாட்டேங்குது. ஏன் வரல? அடைப்பு இருக்கா? அப்ப அந்த அடைப்பை எடுக்கணும் இல்லையா? அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஃபுல்லா இருக்கு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். அதுல யாதொரு வேற்றுமை நிலை. அவர் யாரையும் விட்டு வைக்க போறது இல்லை. ஆனா வரமாட்டேங்குது. ஏன் வரலையா? வாசிக்கலாம் அதற்கு ஒரு வேத வசனத்தை. ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வராதபடி என்ன படுத்து கிடக்குதான்? பாவம் படுத்து கிடக்குது. இப்ப என்ன பண்ணலாம்? அப்ப வாஸ்து பார்த்து வாசப்படிய மாத்தி வச்சிடலாமா? எத்தனை வாஸ்து பார்த்தாலும் வாசப்படியில் என்னதான் இருக்கும்? பாவம் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வராது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் உன் வீடு எப்படி இருக்கணும்? உன் பாளையத்தில் உலாவுகிற கர்த்தர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகாதபடி உன் பாளையம் எங்கும் சுத்தமா இருக்க கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள பரிசுத்தமா நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் வீட்டிலே வாசம் பண்ணுவார். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். அவனை அவர் என்னாலும் காப்பாத்தினாராம். எப்படி? ஏன் அவனை காப்பாத்தினாரு? அவன் கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தான். அப்போ நம் வீட்டுக்குள்ளே தேவன் உலாவ வேண்டும் என்று சொன்னால்
நம் வீடு இப்ப எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் காணப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே எல்லா அசுசியான காரியங்களையும் வைத்துக் கொண்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் வீட்டுக்குள்ள இல்ல. உள்ள பாவம் இருக்குன்னா ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ள உலாவல. உலாவாத பொழுது எப்படி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அப்ப ஆண்டவர் என் கூட இருக்கணும்னா நான் பாவம் இல்லாமல் இருக்கணும், பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இன்னைக்கு எனக்கே பிரியமா நான் நடந்தேன்னா தேவன் என் கூட இருக்க மாட்டார். நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு 1000 ஆசைகள் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆசையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அப்பியாசப்படுத்தும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். வாக் வித் காட் இருக்கு. எத்தனை வருஷம்? 300 வருஷம் சஞ்சரிச்சானா. எப்படி இருந்திருக்கும் ஆண்டவரோட நடக்கும்போது? ஆண்டவர் உங்களோடு இருந்தா எப்படி இருக்கும்? ஆண்டவரோட பேசிக்கிட்டே நீங்க போயிட்டு இருக்கீங்க. இதை செய்யாத, இது வழியில நட அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை சரியான பாதையில நடத்தி கொண்டே இருப்பார். நீங்க ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னா யார் உங்களை கைட் பண்ணுவா? யார் வீட்டுல இருப்பா? அடுத்தது இயேசு வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு, அடுத்தது வீட்டுல யாரா இருப்பா? யார் இருப்பா வீட்டுல? எங்க அப்பா தான் இருப்பாருங்கிறீங்களா? அவன் யார்? அவன் உலகத்துக்கு அதிபதி அவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தமாய் காணப்படணும். வீட்டுல உங்க வீடு எப்படி இருக்கணும்? எப்பவும் துதி சத்தம் தான் கேட்கணும், கோவை சரளாவின் சத்தம் கேட்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. வடிவேலோட சத்தம் கேட்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கேட்பதும் கேட்பாததும் உங்கள் விருப்பம். இப்படி இருந்தா பரலோகத்துக்கு போவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னதான்? உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல இந்த பட்டணத்துல, ஏன் இயேசு உங்களை தெரிந்து கொண்டார்? இயேசு பாத்தீங்கன்னா அவர் கூட இருந்த சீஷர்கள்லாம் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இயேசுதான் அவர்களை தெரிந்து கொண்டார். எல்லா சீஷரையும் என்ன பண்ணாரு? அவர் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளை சீஷனாக்கி மகனாக நம்மளை மகனாக்கி வச்சிருக்கிறார் அவரு. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி தெரிந்து கொண்டார் அவரு? அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அதே போல இந்த பட்டணத்திலே எத்தனையோ பேர் உண்டு. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆண்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க சில குடும்பத்துல, ஆண்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. குழந்தைகள் தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கும், பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டார்கள். சில பெற்றோர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள், பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு இருக்காது. ஆனால் இப்படிப்பட்டதான இடத்திலையும் கர்த்தர் நம்மை மட்டும் ஏன் தெரிந்து கொண்டார்? ஏன் உங்களோடு கூட ஞானஸ்நானம் பண்ணாரு? சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லும், என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணினேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட உடன்படிக்கைனா அப்ப நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. ஏதோ உங்க சுய ஞானத்தினால, சுய பரிசுத்தத்தினால நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களை தெரிந்து கொண்டது கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நாம் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் மாசில்லாமல் வாழ்ந்தால் மாத்திரமே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. முக ஸ்டாலினை எனக்கு தெரியும். முக ஸ்டாலின் அவருக்கு என்ன தெரியுமா? எது பெருசு? அவருக்கு என்ன தெரியுதுதான் பெருசு. அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் முதலமைச்சர். அடுத்தது வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. வானத்து நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் பூமியையும் படைத்த சர்வா யூனிவர்சல் தலைவன் என் காட், என் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு முன்பாக நாம் எப்படி வாழ வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும்.
ஆமென். ஏனெனில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியாது. ஆகவே உங்கள் இல்லங்கள், உங்கள் சபைகள், நீங்க போற இடம், வர்ற இடம், எல்லா இடத்திலுமே நீங்கள் தேவனுக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ஆமென். உங்களை காண்கிறவர்கள் கர்த்தரை காண வேண்டும். அதற்காகவே உங்களை தெரிந்து கொண்டார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, பரலோக ராஜ்யத்திற்கு யார் போக மாட்டாங்கன்னு ஒரு பட்டியலே வந்துருச்சுங்க. வெறியர்கள், அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று கொள்ளைக்காரர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்ப உதாசீனர். உதாசீனா ரொம்ப போன நேரமாயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக மாட்டார்கள். ஏன்னா லோத்தின் மனைவியை குறித்து ஆண்டவர் சொல்ல, பின்னிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. பாவத்திலே வாழ்ந்த பொழுது பாவத்தை அறிக்கையிட்டு விட்ட பிறகு மறுபடியுமாய் பின்னிட்டு பார்க்க கூடாது. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், நாய்களுக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் இல்லையா போட்டிருக்கா? வெளிப்படுத்தின விசேஷத்துல நாய்களுக்கா? நாய்களுக்கு அல்ல. அஞ்சறிவு படைச்ச மிருகத்துக்கு ஆண்டவர் அப்படி சொல்ல. நாயானது தான் கக்கினதை திரும்ப சாப்பிடும். அருவருப்பு வாயிலிருந்து வந்த பிறகு என்னது? வாமிட்டு, அருவருப்பு. ஆனால் அந்த அருவருப்பை மறுபடியுமாக நாய் சாப்பிடுது. அதே போலதான் சில தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை விட்டு விட்டு ஞானஸ்நானம் பெற்று விட்ட பிறகு மறுபடியும் என்ன பண்றான்? இப்போ அதே பாவத்தை செய்யறான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இப்படிப்பட்டதான பாவத்தை செய்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே லோத்துவும் லோத்துவின் மனைவியும் அவனுடைய 2 பிள்ளைகளையும் கர்த்தர் சொல்கிறார், பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி. அந்த பட்டணத்திலே என்ன நடந்தது? சோதோம் கொமோரா பட்டணத்திலே ஓரின சேர்க்கையாளர்கள் அங்கே அதிகமாய் காணப்பட்டதினால் அந்த தேசத்தின் கூக்குரல், பாவம் எங்கே எட்டினது? தேவ சந்நிதியில் போய் எட்டினது. ஆகவே தேவன் என்ன பண்றாரு? அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாய் விரும்பினார். ஆகவே அவர் என்ன பண்றாரு? இப்போ பட்டணத்தை அழிக்கும்படியாய் வரும்பொழுது இயேசு ஆபிரகாமிடத்திலும் 2 தூதர்கள் அங்கே சோதம் கொமோரா பட்டணத்திலும் போய்கிறார்கள். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஆபிரகாம்கிட்ட போயிட்டு சோதம் கொமோரா பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனெனில் தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஆபிரகாம்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கிறார். சோதோம் கொமோரா பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொன்னதுமே ஆபிரகாம் என்ன பண்றான்? நடுங்குறான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்? அந்த பட்டணத்துல யார் இருக்கா? லோத்துவும் லோத்துவின் மனைவி அவனுடைய 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவனோடு கூட அங்கே இருந்து கிளம்பி வந்தவன் இந்த லோத்து. ஆகவே அவன் நினைக்கிறான், எப்பா அந்த பட்டணத்துல எப்படி இருக்கான்? அவன் செல்வ சீமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கான் லோத்து. ஆபிரகாமை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தாரோ அதே ஆசீர்வாதம் யாருக்கும் இருந்தது? லோத்துவுக்கும் இருந்தது. அப்படின்னா ஆபிரகாமிக்கே பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் இருந்தது என்று சொன்னால் அதே அளவுக்கு ஈக்குவலா அங்க லோத்துவுக்கும் இருந்தது. ஆகவே அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொன்னதுமே ஆபிரகாம் தேவ சந்நிதியில போராடுகிறான். தேவரீர் துன்மார்க்கரோடு நீதிமானையும் அடிப்பீரோ என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு பதில், இல்ல, துன்மார்க்கரோடு நான் நீதிமானை அழிப்பதில்லை என்று சொல்லுகிறார். மறுபடியுமாக தேவ சமூகத்துல வரான். ஒரு 50 நீதிமன்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், 50 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். மறுபடியுமாக கேட்கிறான், ஒரு 40 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ என்று. ஆண்டவர் அதற்கும் பதில் சொல்லுகிறார், 40 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி மறுபடியுமாக 30 நீதிமான்கள், அடுத்ததாக 20 நீதிமான்கள், கடைசியா என்ன பண்ணிட்டான்? 10 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ என்று சொல்றாரு. ஆண்டவர் தான் வந்துட்டாரு அழிக்கிறதுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 10 நீதிமானும் அங்க இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு பிரதியுத்தரமா ஆண்டவர் சொல்றார், 10 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி. ஆபிரகாம் தேவ சந்நிதியிலே அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்போ போராடிட்டு இருக்கான் திறப்பின் வாசல்ல.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திறப்பின் வாசல்ல நிக்கிறான். ஆண்டவரே, இந்த அழிந்து போகின்ற ஜனங்களை நீர் எப்படியாவது காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 10 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ என்று சொல்லி. நம்முடைய ஜபங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? ஜெபம் பண்றீங்களா? என்னன்னு ஆ? பாதி ஜபமே இல்ல, பாதி பேர் வீட்டுல. அது வேற விஷயம். அப்படியே ஜெபம் பண்ணாலும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? அல்லேலூயா. நீங்க மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிச்சான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. நாம் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக, ஜனங்களுக்காக நாம் திறப்பின் வாசலில் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை ரொம்ப அவசியம். ஜெபம்லாம் இன்னைக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? 1 நிமிடம், 2 நிமிடம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? என்ன பேர் என்ன போய் கேக்குறீங்க? நான் ஜெபமே பண்றதில்ல பேர் அப்படிங்கிறீங்களா? அட சத்தமா தான் சொல்லுங்களேன். நீங்க நான் தான் சொல்றேன், உங்களுக்கு பரிசு தர போறது இல்ல, மார்க்கும் போட போறது இல்ல உங்களுக்கு. அதனால நீங்க ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஜெபம் பண்றீங்களா? இது தேவ சமூகம், தேவ சந்நிதி. பொய் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? என்ன இங்க யார் இருக்கா? கர்த்தர் உலாவி கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்னால பொய் சொன்னா என்ன ஆகும்? அனனியா சப்ரால் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழணும் அப்படிங்கிறீங்களா? ஆமென். உன் சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பொய் சொல்லுவதற்கு. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னா ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. எல்லாரும் நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க, ஏன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குடும்ப ஜெபம் என்பதே காணும். தனி ஜெபம் அதை விட சுத்தம் அவுட்டு. குடும்ப ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இல்ல. ஆமென். அல்லேலூயா. நான் இப்ப கை தூக்க சொல்றேன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றீங்கன்னுட்டு பல பேர் பொய்யா தூக்க வேண்டியதாயிடும். அந்த பாவத்துக்கு நம்ம ஆளாக வேணாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்களுடைய மன விருப்பத்தின்படியே விட்டுறேன். அதனால குடும்ப ஜெபம் அவசியம். நீங்க குடும்பமா ஜெபம் பண்ணும்பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? காலையில இருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் சாயந்தரம் என்ன ஆயிடும்? மறைஞ்சிடும். ஆமென். இன்னைக்கு தனிப்பட்ட ஜெபம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குறைந்து விட்டது. வேத வாசிப்பு அதை விட. ஆமென். அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் எவ்வளவு ஒரு நாளைக்கு பைபிள் படிக்கிறீங்களா? எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறோம்? ஒரு அதிகாரம் காலையில 1, சாயந்தரம் 1. ஆமென். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கை நீர்மூழ்கி கப்பல் மாதிரி. இந்த சண்டே முழுகினாங்கன்னா அடுத்த சண்டே தான் வெளில வரும் கப்பல். பைபிள் அப்பதான் எடுத்துட்டு வருவாங்க. திரும்ப ஷெல்ஃப்ல வச்சாங்கன்னா திரும்ப அடுத்த வாரம் சண்டே தான் ஷெல்ஃப்ல இருந்து பைபிளே எடுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பெல்லாம் இருந்தா பரலோகத்துக்கு நான் சொல்ல, சில சகோதரிகள் சொல்றீங்க. அந்த யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு நான் அல்ல. ஆமென். அவர் ஒருவரே நியாயம் தீர்க்கிறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய, ஏன்னா இதை நீங்க உயர்த்தினீங்கன்னா இது உங்களை உயர்த்தும். ஆபிரகாம் லிங்கனை குறித்து ஒரு கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். ஆபிரகாம் லிங்கன் காடுல போயிட்டு மரத்தை வெட்டிட்டு அதை வித்தாதான் அந்த குடும்பம் சாப்பிட முடியும். அப்படி அவனோட சிறு வயதுல நடந்த, அவங்க அப்பா ஒரு காப்லருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். செருப்பு தைக்கிற தொழிலாளி என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அவங்க பாட்டி அவன் காடு வெட்டி அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து கொடுத்த அந்த காசுல ஒரு பைபிள் வாங்கி கையில கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்களாம் ஒரு வார்த்தை, இதை நீ கனப்படுத்து, அது உன்னை உயர்த்தும். இந்த பைபிளை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு கூட நீ இருக்கியோ ஆண்டவர் உன்னை ஒரு நாள் உயர்த்துவார்னு சொல்லி. உயர்த்தினாரா? உயர்த்தினாரா?
இவையெல்லாம் நமக்கு எதற்குனா திருஷ்டாந்தகமாக இருக்கிறது. நாம இத பைபிள நம்ம உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பைபிள் வாசிக்கிறதே சிரமம்னா, ஆண்டவர் ஆசீர்வாதம் மட்டும் வேணும்ன்றோம். என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், வீட்டை கட்டணும், காரை வாங்கணும், பங்களா வாங்கணும், எல்லாம் இருக்கு. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன். நீங்க ஆண்டவருக்குன்னு என்ன செய்ய போறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தானாவது என்ன பண்றான்? உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு கொடுத்துட்டு மொட்டையை போட்டு வந்துடுறான். அவர்கள் இல்லையா? அவன் தானே உயிரை கொடுத்த சாமிக்கு என்ன கொடுத்துட்றான்? அவன் முடிய கொடுத்துட்றான். அவ்வளவுதான், முடிஞ்சது. அவனுடைய பக்தி முடிஞ்சது. அவங்க கூட பரவாயில்லைங்க. அந்த பக்கம் ஒரு பைக்ல போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு கோயிலை பார்த்துட்டானா என்ன பண்ணுவான்? டக்குனிட்டு பைக்ல எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்துருவான். ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது. இன்னைக்கு அவங்களையும் நம்ம மிஞ்சிட்டோம் இன்னைக்கு நம்ம. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பக்தி என்னதான்? நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஆபீஸ்க்கு போனீங்கன்னா, அன்றைக்கு அவர்கள் உலக தேவனை அறியாதவர்களும் ஆபீஸ்க்குள்ள வந்தாங்கன்னா, அந்த படத்து முன்னால நின்று ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு போய் உட்காந்துருவான் சீட்ல. அவ்வளவுதான். ஆமென், ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும், பைக்ல போனாலும், கார்ல போனாலும், கவர்மெண்ட் பஸ்ல போனாலும், அங்க ஒரு கோயிலை பார்த்துட்டானா அவன் கை ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? இப்போ அண்ட சராசரிகளை படைத்த ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிறதான உணர்வு இல்லாததினால் என்ன விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்காருங்க. இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்கல. அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்காரு ஆண்டவர் நமக்கு. அப்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம் நம்ம. அப்ப தேவனுக்கு முன்பதாக எப்படி வாழ வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீங்க அதிக நேரம் வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள். ஏன்னா இன்னைக்கு மனுஷன் இதுல ஒரு ஆப்பிள் நிறுவனம் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. மொபைல ஒரு நாளைக்கு 2200 தடவை டச் பண்றாங்களாம். ஆப்பிள் நிறுவனம் அவனுடைய ஸ்ட்ராட்டஜில சொல்றாங்க. இப்படி மொபைல் எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு 2200 தடவை டச் பண்றாங்களாம் ஒரு மனிதன் சராசரியாக. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு உங்களோட பரிசுத்தத்தோட லெவல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ரொம்ப ஈஸி. உங்க மொபைல கொண்டு வந்து இப்படி கொடுங்க, 2 நிமிஷத்துல உங்க பரிசுத்தத்தோட லெவலை சொல்லிடலாம். நீங்க உங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், உங்களுடைய இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நீங்கள் பார்த்த யூடியூபாக இருக்கட்டும், எல்லாமே என்னதான்? ரெக்கார்டட். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய சரி, அதெல்லாம் லைவ் எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்ல முடியல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் வேதத்தையும் வாசியுங்கள், ஜெபியுங்கள் அதிக நேரம். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் தேவனோடு கூட போராடுகிறான். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக திறப்பின் வாசலிலே நிற்கிறான். தேவரீர் அந்த பட்டணத்தை அழிக்காதபடி ஒரு 10 நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அங்கே என்ன நடந்தது? லோத்துவின் மனைவி அவனுடைய 2 பிள்ளைகளை தவிர அங்கே யாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. 4 பேர் தான் நீதிமான்களாக காணப்படுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க விரும்பினார், ஆனால் அவர்களை காக்க விரும்பினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர்கள் 4 பேரையும் வெளியில கொண்டு போய் விட்டார். ஆபிரகாம் ஏன் 10ஓட நிறுத்திட்டான்? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கேள்வி எழும்புதில்ல. 10 நீதிமான்கள் இருந்தாலும் அப்ப ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஏனெனில் 75 வயதிலே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது ஆபிரகாமோடு தன் சகோதரின் மகனாகிய லோத்து அவனோடு கூட கிளம்பி வந்துட்டான். இப்ப ஆபிரகாம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை பார்த்து வளர்ந்தவன் இந்த லோத்து. தன்னோடு வேலை செய்கிற 312 பேருக்கு விருத்த சேதனம் பண்ணி தேவனோடு உடன்படிக்கை பண்ணினதை பார்த்து வளர்ந்தவன் தான் இந்த லோத்து. ஆபிரகாம் தேவனுக்கென்று பலிபீடங்களை கட்டி தேவனை வணங்கினதை பார்த்து வளர்ந்தவன் இந்த லோத்து. ஆபிரகாம் தேவனுக்கென்று தசமபாகத்தை கொடுத்ததை பார்த்து வளர்ந்தவன் இந்த லோத்து. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக ஆபிரகாமோடு இணைந்து வந்ததினால் அவன் நினைச்சிருக்கலாம், என்ன நினைச்சிருக்கலாம்? ஒருவேளை ஆபிரகாம் எப்படி 312 பேருக்கு தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினானோ அதே போல அவன் என்ன பண்ணிருப்பான்?
ஆண்டவருக்கென்று 6 ஆத்துமாக்களை அவன் சம்பாதித்திருப்பான் என்று நினைத்திருக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தது? லோத்து தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தானே தவிர ஆண்டவருக்கென்று அவன் எதுவுமே செய்யல. புரிஞ்சுட்டீங்களா? பொக்கிஷம் தான் சேர்த்தான். யாருக்காக சேர்த்தான்? தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்தான். உலகம் தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்தவன் தான். ஆனால் உலகம் சொல்லலாம், இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற்ற அவன் ஞானவான், ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப புத்திசாலி என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவனை வேதம் என்ன சொல்லுகிறது? முட்டாள். லூக்கா இதுல வரும். அது குறிச்செல்லாம் பேச விரும்பல இப்போ. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் ஆண்டவருக்கென்று அவன் பயன்படுத்தவில்லை. ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு கர்த்தர் அவனுக்கு தந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்காக என்ன பண்ணல, அவன் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுக்கிட்டான். எனக்கு 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 எல்லாமே எனக்கு தான். கர்த்தர் வெறுமையாய் ஆலயத்துக்கு வரும்போது நம்மை பிளஸ் பண்றாரு. ஏன்னா சபைக்கு எப்பவுமே வரும்போது ஆண்டவர் வெறுமையாவே அனுப்ப மாட்டார். வருகிற எவரையும் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தந்த ஆசீர்வாதத்தின் மீது கவனம் சென்று விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தந்தை இயேசுவை விட்டு விடாதீர்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தின் மயக்கத்தினால் தந்த தேவனை மறந்து விடுகிறார்கள். தந்த ஆசீர்வாதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தரப்பட்டதான ஆசீர்வாதம் உங்களுக்கு அல்ல, உங்கள் மூலமாய் உங்களுக்கும் நீங்கள் ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கும் தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய எண்ணம் எல்லாம் என்ன இருக்கிறது? எல்லாம் எனக்கு தான் இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதுல எந்த மாற்று கருத்து விடலை. எதற்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார்? மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் லோத்து செய்ய தவறினது ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு. அவனோடு கூட ஒரு 6 பேர் ஆத்துமாக்களை அவன் சம்பாதித்திருந்தான் சொன்னால் அந்த சோதோம் கொமோரா பட்டணம் காக்கப்பட்டு இருக்கும். இந்த பட்டணம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கையிலும் என் கையிலும் தான் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அனித்தியமான பொருட்களினால் நீங்கள் ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தில் என்ன பண்ணணும்? ஆத்தும ஆதாயத்திற்காக நீங்கள் செலவு பண்ணப்பட வேண்டும். நீங்க ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கெல்லாமோ செலவு பண்றோம். ஒரு மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே லோத்து செய்ய தவறின ஒரு காரியம், நாமும் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் செய்ய தவறுகிற ஒரு காரியம் அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். செய்றோமா? ஹல்லேலூயா. ஒன்னு சொல்லுவேன், எனக்கெல்லாம் ஒரு டேலண்ட் இல்ல பிரதர். நான் போய் எங்க பிரதர் சொல்லுவேன். ஆனா வேதம் அப்படி சொல்ல, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்துமாக கொடுத்திருக்கார். அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கார். யாருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு ஆண்டவர். அப்போ தாளந்துகளை நீங்கள் புதைத்து வச்சிடக்கூடாது, ஆண்டவருக்கென்று பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சிலர் நல்லா பாடுவாங்க, சிலர் நல்லா செய்தி கொடுப்பாங்க, சிலர் சண்டே கிளாஸ் எடுப்பாங்க, சிலர் பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க, சிஸ்டர்ஸ் பிரேயர் நடத்துவாங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கிருபை, ஒரு தாளந்துகள். சிலருக்கு வந்து சர்ச்சில் என்ன தான் பண்ண முடியும்? பாய் தான் போட முடியும், ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ணலாம். அது கஷ்டம் அது இல்ல. எல்லாம் நிறைய பேர் சபையை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மாமனார் வீடுன்னு நினைச்சுப்பாங்க. மாமனார் வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவான்? ஏன் எங்க கேக்குறீங்க? அங்க கேள்வி கேட்டுறீங்களா? மாமனார் வீட்டுக்கு போனா மருமகனோட நிலைமை எப்படி இருக்கும்? கால் மேல காலை போட்டிருப்பாரு, டீ காஃபி எல்லாம் அவரோட டீ பாய்க்கு வந்துடும், லஞ்ச் எல்லாம் அவர் டேபிள் முன்னாலும் ஏஞ்சி போய் கையை கூட கழுவ மாட்டார், அதுக்கும் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆமென். இன்னைக்கு சபையில விசுவாசிக்க பாதி பேர் எப்படிதான் இருக்காங்க? மாமனார் வீட்டுக்கு வந்த மாதிரிதான் இருப்பாங்க. இது தகப்பன் வீடு. ஆமென், அல்லேலூயா. அப்பா வீட்டுக்கு போனா எப்படி இருப்போம்? இது எங்க அப்பா வீடு, இது தகப்ப வீடு, இது உரிமையா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்காதீங்க. ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை ஆண்டவருக்கு என்று பயன்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா ஒரு ஒரு பேரும் சபைக்கு என்ன வந்தவங்க வந்த வண்ணமாவே இருக்கக்கூடாது. சபைக்கு நான் வெறுமையா வந்தேன்னா, நடந்து வந்தேன்னா சைக்கிள்ல வாங்க, சைக்கிள்ல வந்தா பைக்ல வா, பைக்ல வந்தா கார்ல வா, கார்ல வந்தா இன்னும் லக்ஸரிஸ் கார்ல வா. ஓலை வீட்டுல இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஓட்டு வீட்டை கொடுப்பார். ஓட்டு வீட்டுல இருக்கீங்களா, கர்த்தர் அருமையா ஒரு வீட்டை கொடுப்பார். காங்கிரீட் ஹவுஸ். ஒரு வீடு போச்சா 2 வீடு கொடுப்பார். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். அதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், ஆமென், அல்லேலூயா, அப்பதான் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப சபைக்கு நீங்க வந்தீங்கன்னா வெறுமனே இருக்கக்கூடாது. வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த சபைக்கு நான் வந்து 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, நான் மட்டுமே வரேன் அப்படின்னா நோ யூஸ். ஆமென், அல்லேலூயா. நான் வந்த இந்த சபைக்கு கர்த்தர் என்னை நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. இந்த சபையோட பில்லரா நான் இருக்கேன். நான் வந்தேன், நான் மட்டுமே வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் என்ன பண்ணோம், ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். புரியுதுங்களா? அதான் ஆத்தும ஆதாயம் செய்கிறது. அவங்கள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இந்த உலகத்துல ஞானவான், உலகத்தில் நம்பர் 1 பணக்காரனை தான் இந்த உலகம் என்ன சொல்லும், ஞானவான்னு சொல்லும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள் என்று. இந்த பரிசுத்த அபிஷேக திருச்சபை விசுவாசிகள் எப்படி இருக்கணும், ஞானவான்களாய் காணப்பட வேண்டும். ரொம்ப ஞானவான்கள் இவங்க எப்படி இருக்கு கேட்கிறதுக்கு. ஆமென். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டுமாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியலையா, கவலையே படாதீங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன், நேரம் ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் பாஸ்டர். அமெரிக்க தேசத்திலே டிஎல் மூடி என்கிறதால உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் இருந்தார். அங்கெல்லாம் சபையில 10 நாள் கன்வென்ஷன் நடக்குமா. அந்த 10 நாள் கன்வென்ஷன்ல தன்னோடு கல்லூரியில் படிக்கிற ஒரு வாலிப சகோதரனை அவன் என்ன பண்றான், எங்க சர்ச்சில் கன்வென்ஷன் இருக்கு வான்னு சொல்லி 9 நாளுமா அவனை வருந்தி வருந்தி அழைக்கிறான். நண்பா வா வான்னுட்டு. 10வது நாள் ஆயிடுச்சு. எப்பா இன்னைக்கு தான் கடைசி நாள் மீட்டிங், தயவு செய்து இன்னைக்கு எப்படியாவது ஒரு நாள் வந்து அட்டன் பண்றான்னு தன்னோடு கூட கல்லூரியில் படிக்கிற ஒரு வாலிப சகோதரி அவன் வருந்தி அழைக்கிறான். இவன் ஒரு கண்டிஷன் போடுறான், வருவேன், ஆனா உங்க சர்ச்சில் நீங்க பண்ற ஒர்ஷிப் ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மியூசிக் அந்த சவுண்ட் ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒர்ஷிப் முடிச்சதுன்னா கிளம்பிடுவேன் அப்படின்னு என்ன பண்றான், ஒரு கண்டிஷன் பெயிலோட வரான். இப்போ சர்ச் கன்வென்ஷன் ஆரம்பிச்சது. முதலாவது வந்து உட்காந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுமே என்ன ஆயிடுச்சு, இப்போ டிஎல் மோடி பேச போறாருன்னு சொன்னதுமே, நண்பா நான் கிளம்புறேன் அப்படின்றான். இவன் என்ன பண்றான், நண்பா ஒன்றும் 1 மணி நேரம் தான் இருந்து போன்ட்டு என்ன பண்றான், தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் ஆண்டவரே அவனோட விட பேசுங்க, ஒரு கிரியை செய்யுங்கன்னுட்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். என்ன ஆயிடுச்சு, இப்போ எழுந்துச்சு வெளியில போலான்னு பார்த்தா ஃபுல் க்ரௌட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணணும், இப்போ இடிச்சு தள்ளிக்கிட்டு வெளில போக முடியல. ஆகவே என்ன பண்ணிட்டான், மறுபடியும் வந்து உட்காந்துட்டான். உட்காந்தவன் என்ன பண்றான், இப்போ 2 கரங்களையும் என்ன பண்றான், 2 காதையும் வச்சான். டிஎல் மோடி பிரசங்கம் பண்ணுவாருன்னு சொன்னதுமே காதுல வச்சான். உடனே என்ன ஆயிடுச்சு, ஆண்டவரே பார்த்தாரு. ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். இப்போ அழைத்து கொண்டு வந்த வாலிபனும் என்ன பண்றான், எப்படியாவது அவன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ ஆண்டவருக்கு என்ன பண்ணாரு, உடனே ஒரு ஈ அனுப்புறாரு. அந்த ஈ வந்து நேரா எங்க உட்காருது, விரட்டுறான். அப்போ டிஎல் மோடியோட வார்த்தை வருகிறது, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி. மறுபடியும் என்ன பண்றான், அந்த ஈ அடுத்த ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் காதுக்குள்ள இவன் கையை வச்சதுமே ஈ ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து மூக்கு மேல மறுபடியும் நின்றுச்சு. இப்ப இந்த கையை எடுக்கிறான், இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் என்று சொன்ன பொழுது மீட்டிங் முடியுது. மீட்டிங் முடிஞ்சதுமே யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது முதலாவது அந்த வாலிபன் வந்து முழங்கால் படியிட்டான்.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். வாலிபன் பெரியவனானா, பிசினஸ்மேன் ஆனா. பல பிசினஸ்மேன் ஆனது பல பைபிள் காலேஜஸை வச்சு பல ஆயிரம் பாஸ்டர்களை உருவாக்கி பல ஆயிரம் பேர் ஆண்டவர்கள் வழி நடத்திட்டான். காரணம் யாரு? அழைத்து கொண்டு வந்த வாலிபன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு சுவிசேஷம் சொல்லவில்லை, தெரியலன்னு கவலையப்படாதீங்க. அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் இங்கே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வந்து பார் என் இயேசுவை அப்படின்னு கூட்டிட்டு வாங்க. ஏன் அழைச்சிக்கிட்டு வர முடியல தெரியுமா? ஏன் ஒருத்தரை சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட முடியல? நான் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நான் கூப்பிட்டா சர்ச்சுக்கு வருவான். நான் பரிசுத்தமாய் வாழாத பொழுது நான் கூப்பிட்டா எவனும் சர்ச்சுக்கு வரமாட்டான். அதனால பின்னோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏனெனில் நாம் எம்மைக்குரியவர்கள் அல்ல, மறுமைக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க பிறந்தவர்கள். ஆகவே லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் கண்களை கூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.